வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா பைரவா. ஒன் மேன் ஆசாமிக்கும் பவர்ஃபுல் பீரங்கிக்கும் நடக்கிற ஃபைட்ல யார் ஜெயிச்சா, இதுதான் பைரவா. செய்தித்தாளை திறந்தா 16 பக்கத்திலும் 16 பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கும். முதல் பக்கத்தில் வந்த தண்ணீர் பிரச்சனையை கத்தி படத்துல டீல் பண்ணிய விஜய் இந்த முறை 2ஆம் பக்கத்துல வந்த கல்வி பிரச்சனையை டீல் பண்ணியிருக்கிறார். 3 மாநிலமும் விரும்பும் ஹீரோ ஆகிவிட்ட பெண் மாநிலத்திற்கு ஒன்றாக சீன் வைப்பதே ரொம்ப டஃப். அதை மிக எளிதாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர் பரதன். ஆக்ஷன் அடிதடியில் ஆந்திராவின் காரம் தெரிகிறது என்றால், சென்டிமெண்ட்ல முங்குவதற்கென்றே ஒரு சேச்சி மாணவி வருகிறார். இப்படி கலந்து கட்டிய கமர்ஷியல் கூட்டு பொரியலில் விஜயின் காரம் மனம் தூக்கல். இவற்றுடன் உப்பு பெறாத சதீஷை வைத்துக் கொண்டு காமெடி பண்ணவும் துணிந்த பரதனுக்கு ஒரு பலத்த எதிர்ப்பை விஜய் ரசிகர்கள் சார்பில் வைத்துவிட்டு விமர்சனத்துக்கு போலாம். வரலாம் வா பைரவா. 2.25 மணி நேர படத்துல கண் அசருகிற நேரத்துல எல்லாம் இந்த தீம் சாங்கை போட்டு படீரென மூளைக்குள் தண்ணீர் பீச்சுகிற அந்த டெக்னிக்கே தனி வணக்கம். பைரவாவுக்கு கொடுத்த பணம் இந்த தீம் சாங்குக்கே போதும் என்றாகிவிட்ட பின் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். தனியார் வங்கியில கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்க்கும் விஜய் பேங்க் மேனேஜர் YG மகேந்திரனுக்காக ஒரு ரவுடியை அடிச்சு துவைச்சு அப்படியே பணத்தை வசூல் பண்றாரு. அதே மேனேஜர் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது அங்க கீர்த்தி சுரேஷை பார்க்க மேற்படி கல்யாண கலைபுரம் முடிவதற்குள் காதல் வருகிறது அவருக்கு. பொக்கேவுடன் காதலை சொல்ல போனா அங்க ரவுடி கும்பல் கீர்த்தியை கொலை பண்ண முயற்சி செய்யறாங்க. பின்னாலே வரட்டும் விஜய் ரவுடிகளை அப்படி சும்மா புரட்டி பொங்கல் வச்சுட்டு கீர்த்தி சுரேஷிடம் பிளாஷ்பேக் கேட்டா ரத்தம் வலிய ஒரு ரணகலம். அப்புறம் என்ன, கல்வி தந்தை ஜெகபதி பாபுவிடமிருந்து கீர்த்தியை காப்பாற்ற திருநெல்வேலிக்கே ட்ரிப் அடிக்கிறாரு நம்ம விஜய். செகண்ட் ஹாஃப் முழுக்க திருநெல்வேலியும் ரத்தம் தெரிக்க ஆக்ஷன் தான். அவ்வளவு ரணகலத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு பிரித்துமே விஜய் தெகட்ட ரசிச்சாலும் சற்றே இழுத்து பேசும் அந்த ஸ்டைல் மட்டும் ரொம்ப இடிக்குது சாரே. விஜய்க்கான ஓப்பனிங் இன்னும் சிறப்பா இருந்தா படம் சிறப்பா இருந்திருக்கும். அதை தொடர்ந்து உடனே வரும் அந்த ஃபைட்டும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிரிக்கெட் ஸ்டாரோட அவரை இணைத்து புகழும் அந்த கற்பனையும் விஜய் ரசிகர்களை வாய் பிளக்க வைக்கும். திருநெல்வேலி சாலையில விஜயை விரட்டி வெற்றுடம்பு மேல் வீசும் பெட்ரோல் பாக்கெட் ஃபைட்டு படு பயங்கரம். படு சீரியஸான சீனே அதுதான். அவர் மீது சின்ன பரிதாபமும் கூட நமக்கு வருது அந்த சீன்ல. திருநெல்வேலிக்கு என்ட்ரி கொடுத்து வில்லனிடம் கருப்பு பண வேட்டையாடும் அந்த இன்கம் டாக்ஸ் எபிசோடு செம்ம விறுவிறுப்பு. நீதிமன்றத்தில் விஜய் பேசும் அந்த சீரியஸான ஸ்பீச்சை அப்படியே நறுக்கி இன்டர்நெட்ல போட்டா அப்படியே பத்தி கொள்ளும். அந்த அளவுக்கு சூடு. வசனம் எழுதிய விரல்களுக்கு விஜய் தங்க மோதிரம் அணிவிக்கலாம். விஜய்க்கு இந்த நேரத்துல ஒரு அட்வைஸ், உங்களுக்கு வகை தொகையான காமெடியன்கள் மட்டுமே போதும் என்று நினைத்து சதீஷை வாழ வைத்தால் ரசிகர்களை நோக வைத்த பாவத்திற்கு ஆளாவீர்கள். பிளீஸ் இனிமேலாவது சூரி, யோகி பாபு, வடிவேலு என்று தோஸ்தை மாற்றுங்க பாஸ். வெறும் பொம்மை போல வருவதோடு ஹீரோயினின் கடமை முடிந்தது என்று நினைக்காமல் கீர்த்தி சுரேஷை ஆங்காங்கே அள வைத்து நடிப்புக்கும் ஸ்கோப் கொடுத்திருக்கிறாரு பரதன். செம கியூட் கீர்த்தியும் லவ்வுக்கு லவ் அழுகைக்கு அழுகை என்று நடிப்பு கல்வெட்டில் தன் அடையாளத்தை பதிக்கிறார். கசாப்பு கடையிலிருந்து கல்வி தந்தை வரைக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் ஜெகபதி பாபு கடைசி வரைக்கும் தன் கோர தாக்குதலை நிரூபித்து கொண்டேறுகிறார். பிரதமரின் பாதுகாப்புக்கும் இவருக்கும் முடிச்சு போட்டு கோர்த்து வாங்கும் அந்த கிளைமேக்ஸினும் அதிலிருந்து விஜய் தப்பிப்பதும் காதுல பூ வைக்கிற ரகமா இருந்தாலும் சண்டை பிரியர்களுக்கு ஆகா ஓகோ. வரலாம் வா பைரவா. இந்த பாட்டை தவிர படத்துல ஒரு பாட்டு கூட உருப்படி கிடையாது. பின்னணி இசையும் படு மோசம். விஜய் கூட்டணியிலிருந்து உடனே கலற்றப்பட வேண்டியவர் சந்தோஷ் நாராயணன் தான். சுகுமாரின் ஒளிப்பதிவும் சுவிட்சர்லாந்தில் காதல் குளிரையும் திருநெல்வேலியில் ஆக்ஷன் நெருப்பையும் தியேட்டருக்குள்ள அப்படியே பரவ விட்டுருக்காங்க. படத்தின் நீளத்தை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது கட் பண்ணியிருந்தா போலாம் வா என்று தியேட்டருக்கு வெளியே இழுத்திருக்காது மனசு. ஸோ பைரவா பைதரவா.